தாம் செய்த வேள்விகள் அனைத்தையும் சிவபெருமானுக்கே தத்தம் செய்ததோடு விருந்தோம்பலின் சிறப்பறிந்து அடியார்களுக்கு அமுது செய்வித்து எம்பெருமானின் திருவடி நீழலை சென்றடைந்த நாயனார் குறித்து தெரியுமா? அவர்தான் சிறப்புலி நாயனார். சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடி என்று சுந்தரர் பெருமான் போற்றி பாடியிருக்கார். பொன் கொளிக்கும் பொன்னிவள நாட்டிலே திருவாக்கூர் என்னும் ஊரில் பிறந்துள்ளார் சிறப்புலி நாயனார். சிறப்புலி நாயனார் தம்முடைய இளமை காலம் முதற்கொண்டே எம்பெருமானின் மீது தீராத பக்தி கொண்டவராய் திகழ்ந்தார். 4 வேதங்களையும் முறையாக கற்றுக்கொண்ட சிறப்புலி நாயனாரோ சிவ ஆகம விதிப்படி சிவபெருமானுக்குரிய பல ஹோமங்களையும் செய்து வந்திருக்கார். தினந்தோறும் திருவைந்தெழுத்தினை முக்காலமும் நியமமாக ஓதி முத்தியினை வளர்த்து ஆனேரும் பெருமானை வழிபட்டு வந்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் விருந்தோம்பலின் சிறப்பறிந்த நாயனாரோ எல்லா சிவனடியார்களுக்கும் அமுது செய்வது அகம் கொள்ளிருந்திருக்கார். இவ்வாறு பல தொண்டுகளை சிறப்பாக செய்து கொண்டிருந்த நாயனார் இறுதியாக எம்பெருமானின் திருவடி நீழலை சென்றடைந்தார். சிறப்புலி நாயனாருக்குரிய குரு பூஜை நாளாக கார்த்திகை மாதம் பூராடம் நட்சத்திரத்தை ரொம்ப விசேஷமா சொல்றாங்க. இப்பொழுது சிறப்புலி நாயனாருடைய புகழை சொல்லக்கூடிய ஒரு பாடலை பார்க்கலாம். ஆலை சூழ் பூகவேலி ஆத்திரு ஆக்கூர் தன்னில் ஞாலமார் புகழின் மிக்கார் நான்மறை